மங்கள இசை முழங்கி கொண்டிருக்கிறது. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. ஒரு வீர மங்கை, அதனால போறேன். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு. சிஎம் போறாரு. பீச் எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா, அல ரொம்பலாம் இல்லாம. ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இப்போ நாங்க வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாஸ்? என்ன சூப்பரான vlogனு சொன்ன? என்ன vlog? என்ன vlogனு சொல்லல? தெரியல, தெரிஞ்சா தானே சொல்லுவேன். ஆமா, உண்மையிலேயே வந்து என்ன vlogனு எந்த ஒரு பிளானுமே இல்ல. நம்ம இப்போ வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறோம். ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. அப்படியே வெளியில கிளம்பி போய் பாண்டியில் பீச் சைட்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சும்மா விளையாடலாம், அது ஒரு vlog எடுத்து போடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுற்றி காட்டலாமே. எஸ், அப்படியே நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாமே, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தின்னதுலயே இரு. பாருங்க, நம்ம வந்து எம்ஜி ரோட்டுக்குள்ள வந்து என்டர் ஆகிறோம். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோட் இன் பாண்டிச்சேரி இல்ல? ஆமா, இது வந்து எப்படின்னா பாண்டிச்சேரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. இது ரொம்ப லென்த்தா இருக்கும். எம்ஜி ரோடு, மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில மெயினா அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம், மீன் பஜ்ஜு, எறா பஜ்ஜு, இந்த மாதிரிலாம் போடுவாங்க பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ். தின்னுட்டு நகர முடியாம அப்படியே சுத்தலாம். யாரு? எல்லாருமே தான். ஸோ இப்போ நம்ம ஒயிட் டவுன் ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஆமா, பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பிரெஞ்சு பில்டிங்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, இதுதான் வந்து பாண்டிச்சேரியுடைய அடையாளம். ஒயிட் டவுன் சொல்லுவாங்க, பிரெஞ்சு காலனி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா யூனிக்கா செமையா இருக்கும். இந்த முன்னாடி பாருங்க, கப்புள் போட்டோ ஷூட்டுக்காக ப்ரீ வெட்டிங், அப்புறம் போஸ்ட் வெட்டிங், போட்டோ ஷூட் எல்லாம் இந்த ஏரியால தான் நடக்கும். ஆமா ஆமா, ரைட் சைடு பாருங்க, இங்க பாருங்க, இந்த பக்கம் பேபி குட்டீஸ். ஐயோ ஆமா, பேபி போட்டோ ஷூட் நடக்குது. பேபி போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்குது. ஜாலியா இருக்குல்ல? ஏங்க இவ்வளவு ஏன் சினிமா ஷூட்டிங் இங்க தான் நடக்கும். அங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்குது பாருங்க. இங்க பாருங்க, ஒரு தெருவுக்குள்ள எத்தனை போட்டோ ஷூட் நடக்குது. ஏன்னா இந்த பிரெஞ்சு காலனி இந்த ஏரியால தான் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமா இல்ல போட்டோ ஷூட் தான் நடக்குது. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு குட்டி பையனை வச்சு ஒரு போட்டோ ஷூட். இங்க பாருங்க, இங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. எஸ், இங்க ஒரு போட்டோ ஷூட். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் பில்டிங். ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருக்கிறது. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த பில்டிங்கே பாருங்கள். அவங்களுடைய கலரு, அவங்களுடைய மெத்தடு எவ்வளோ யூனிஃபார்மாக, எல்லாமே அந்த டோரு, எல்லா விண்டோஸு எல்லாமே சேம் சைஸில் அவ்வளோ சூப்பராக வந்து அதை அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு யூனிக்காக பார்க்குற செம்மையாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லா அந்த பிரெஞ்சு காலனி அப்படின்றது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட 360 டிகிரிக்கு இங்க பாருங்க, டோட்டலா எல்லா பில்டிங்குமே வந்து இங்க வந்து அப்படிதான் இருக்கு, இல்ல ஒரே மாதிரி. என்ன போட்டிருக்குது? இத படிங்க, தமிழ்ல போட்டிருக்கிறத படிங்க பாப்போம். செயின்ட் லீல் வீதி, அப்புறம் கீழே வந்து ரூய் செயின்ட் கில்லிஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னு ஒன்றும் புரியல. எல்லாமே வந்து பிரெஞ்சுல அவங்களுடைய பேர், இந்த தெருவு பேர். ஆமா, ஸோ அதுதான் பாருங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஏரியால அந்த சைக்கிள்ல போறாங்க பாருங்க. ஹாய், அவங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு பீப்புள், பிரெஞ்சு பார்ட்டி. ஆமா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் பார்ட்டி, போனவங்க பிரெஞ்சு பார்ட்டி. ஆமா, வாவ், இந்த கலர் பாருங்க, பால்கனி. வா ஏங்க, இங்கெல்லாம் நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த அயன் படத்துல விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படின்னு பாடுவாங்கல்ல. ஆமா, அது வந்து ஒரு எல்லோ கலர் பில்டிங் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனா இதுல எல்லாம் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு ஏன் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. மான் கராத்தே படத்துல எல்லாம் வந்து மாஞ்சா போட்டு தான் சாங்லாம் வந்து ஃபுல்லா இங்க பாண்டி தான். பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே, அவ்வளோ செம்மையா இருக்குது.
இங்கெல்லாம் நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும்ல, சூப்பரா. நான் வாழ்ந்த அந்த வீட்டுல கடைசியா ஒரு முறை உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போய் பார்க்கலாம். படையப்பா சிவாஜி கணேசன் மாதிரி. ஏய் 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 இவர் ஊராவட்ல கதவுல காதை வச்சு ஒட்டு கேட்குற மாதிரி இருக்கு, வெளியே வா. ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. பாண்டிச்சேரி பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரி பீச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடடா அடடா, பீச் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, அலை ரொம்பலாம் இல்லாமல். ஆமாம், சூப்பராக இருக்குது பீச். பா, என்னதான் பல முறை இந்த பீச்சை பார்த்தாலும் டெய்லியுமே வந்து பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இல்லை பீச் மட்டும். ஆமாம், ஒரு ஒரு அலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால கடல் அப்படின்றது வந்து அப்படிதான் டைம் பாஸ் ஆகும். ஓகே, கமா மேலேயே போலாமா? வாமா. மேலே நடக்க முடியாது, மண்ணு ஏற முடியாதுல உன்னால, திரும்ப மூட்டு வலி தானே. ஏறு ஏறு ஏறு, ஒரு நிமிஷம் ஏறு. அசிங்க. ஏய் அப்படியே ஏறக்கூடாது, அப்படியே ஏறக்கூடாது, உட்காந்துலாம் ஏறக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா. எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க, ரொம்ப கேவலமா. ஏற முடியாது என்னால, இவ்வளவு ஹைட்ல யாராலையுமே ஏற முடியாது லேடிஸால. நீங்க வாங்க. சரி சரி, ஆமா நீ லேடிஸ் தானே, வா. செவரேறி குதிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற நீ. சரி சரி, மேல நல்லா இல்ல, கீழே போலாமா? கீழே போலாமா? நீங்க இப்படி போங்க, நான் இப்படி இதுல வரேன். கீழே இறங்கு. படிக்கட்டு வர இடத்துல இறங்க. நான் இறங்கிட்டேன் இறங்கு. படிக்கட்டு வர இடத்துல இறங்க. இங்க இறங்குமா, படிக்கட்டு தூரமா இருக்கு, இறங்குமா. வா வா, இப்படி வா, இப்படி வா. இங்க பாருங்க, எனக்கு வயசாயிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, ஓகேவா? ஆமா, பொதுவா லேடிஸால அவ்வளவு ஹைட்ல எல்லாம் குதிக்க முடியாது. தலைவா, இனிமே நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நிறைய வந்து மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் விளாக் தான் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் வீடியோஸ், கேம்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஆடியன்ஸும் இருப்பீங்க. அந்த குக்கிங் நான் பண்ணுவேன். ஆமா, குக்கிங் பண்ணுவாங்க, பாத்துக்கங்க. சாப்பிட தான் முடியாது, குக்கிங் சமைப்பாங்க, சாப்பிட தான் முடியாது. அதனால நீங்களா சாப்பிட போறீங்க? நான் தானே சாப்பிட போறீங்க, பார்க்க தானே போறீங்க. ஆமா, பார்க்க தானே போறீங்க. நல்லா இருந்தா சரி, இதெல்லாம் உனக்கே நல்லா இருந்தா சரி. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாருங்க, பீச்ல. நான் அப்பையிலும் சொல்லிட்டே இருந்தேன், காந்தி பீச் போலாம், காந்தி பீச் போலாம். என் பேச்ச கேட்டீங்களா? அங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. என்னடா இது, பெரிய தார்பாயா கட்டி தொங்கிட்டு இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது? எல்லாமே சுதந்திர தினத்துக்காகத்தான். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா 79th இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறேன்பா. 79th 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி பீச்ல பயங்கரமான பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், பரதநாட்டியம் ஆடுறாங்க போல. இங்க பாருங்க, மங்கள இசை முழங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குப்பா. நன்றி நன்றி, ஒரு பெரிய கரவொலிகளால் உமாக்கா பாராட்ட போர்டு கேட்டுக்கொள்கிறோம். யாரோ எம்பி வர்றாங்களாம், அங்க பாருங்க. சிஎம்ஏ போறாரு, சிஎம் போறாரு, சிஎம் ரங்கசாமி போறாரு. சிஎம், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க கார்ல. பாண்டிச்சேரியில அப்படிதான், சிஎம்லாம் வந்து அசால்ட்டா பார்க்கலாம். எஸ், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி ஈஸியா பார்க்கலாம். இன்னொன்னு, நம்ம பாண்டிச்சேரியில எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா நடக்கும்பா, ஈவென்ட்ஸ் அதிகமா நடக்கிறதுனால ஜாலியா இருக்கும் வாரம் வாரம். கமிஷனர் பா, பெரிய கமிஷனர், ஐஜி எல்லாரும் போறாங்க.
யாரு போனாலும் வந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு வராங்க. இந்த ஜீப் போற டைம்ல மட்டும் ஒரு 2 நிமிஷம் எல்லாரையும் ஒதுங்கிக்க மட்டும் சொன்னாங்க, அவ்வளவுதான். எப்படி ஃபாரின் மாதிரி ஒரு அனுபவமா இருக்குதா உனக்கு? சூப்பரா இருக்குப்பா அந்த ஃபாரின் மாதிரி இருக்குல்ல? ஆமா, அந்த பக்கம் எத்தனை ஃபாரின் போயிருக்கிற சொல்லு இது வரைக்கும்? டிவில பாத்திருக்கேன்ல. மணப்பாறையை விட்டு தாண்டினது இல்ல நீ. அது ஃபாரின் மாதிரி அனுபவம் இருக்குன்னு கேட்டா உடனே ஆமான்னு சொல்ற. சரி, அங்க பாருங்க. பேசாமவா? இங்க இந்த பசங்க எல்லாம் எதுக்கு இப்படி நிக்கிறாங்க பாவம்? அவங்க மார்ச் 1 ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ ஆமா. இங்க பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்கவுட் கைடு ஜேஆர்சி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, என்சிசி, அவங்க எல்லாம் மெயினா ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரிபப்ளிக் டேக்கு பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ஸ்கூல் கூட விடாம ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு வந்து இது ஃபுல்லா வந்து பரைடு போக வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ஈவினிங் சரியா வந்து 6:30 ஆயிடுச்சு. கிளைமேட் பாருங்க, சன்செட் டைம் இது. ஆனால் வந்து சூரியனே வரல. நம்ம வந்ததுலேருந்து அப்படியே மூடியாக இருக்குது கிளைமேட்டு, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவில் யூஸ்வலாக நம்ம போடுற கண்டென்ட் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இது. நம்ம இனிமே வரக்கூடிய காலங்களில் அதிகமாக ஃபுட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிறைய நம்மளே வந்துட்டு கண்டென்ட்டு உருவாக்கி நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எய்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை ஆதரவை கொடுக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். ஓகேவா? எஸ். சரி வாங்க அப்படி போகலாம் வாங்க. நடந்து மூச்சு வாங்குது, முடியல. எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு? நடக்கிறது உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுதான். ஆனா எனர்ஜி இல்ல, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குப்பா. என் மனைவியை வந்துட்டு பீச்ல போய் கால் நினைச்சிட்டு வர சொல்லி அனுப்ப போறேன். நோ நோ, யூ ஷுட் கோ. ஐயோ பயமா இருக்கு, கால் நினைச்சிட்டு. அது அந்த பீச் பார்க்கவே பயமா இருக்கு. நீ போய் கால் நினைச்சிட்டு வா போ. சரி வாங்க போறேன். போ போ போ. நான் ஒரு வீர மங்கை, அதனால போறேன். பார்த்து கவனமா இறங்கி போங்க. போறத பாருங்க, ஃபுல்லா எல்லாம் கல் அன்இவனா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்து ரொம்ப கவனமா போகணும். ஓகே, எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, கிளம்புறாங்க எல்லாரும். கேர்ஃபுல்லா போயிட்டு வரணும். ஐயோ ஐயோ ஐயா, எப்பா ஒரு மாதிரி என்னமோ கால்ல நிறைய தட்டுப்படுது. குப்பை நிறைய கிடக்குப்பா. குப்பையா? சிப்பி அந்த இதெல்லாம் இருக்கும், கல்லு சிப்பிலாம் இருக்கும், அதுவா இருக்கும்? அது இல்ல நிறைய பிளாஸ்டிக் குப்பை நிறைய கிடக்கு. ஐயோ, பீச்சே வீணாக்கி வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் தயவு செய்து வந்து ஆத்துலயோ கடல்லயோ பெரிய அலையா வருது, இங்கே நிப்போம், இங்கே வரும். கமான் 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 அலை கமான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, வரீங்களா? தண்ணி சில்லுன்னு இருக்கா? நல்லா இருக்கு, வாங்க. இல்ல எனக்கு காயாது ஜீன். சரி ஓகே. ஜீன் போட்டிருக்கேன், நல்லா காயாது. பாருங்க கடல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஜாலியா இருக்கு 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 ஜாலியா. ஓ கடல் மாதா, ஐயோ நனைஞ்சு போச்சு பேண்ட். கடல் மாதா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்ததுல பேண்ட் இருக்கிறது திடீர்னு சவுண்டு அலை வந்து சுத்திட்டு புறநிலையே அடிக்கும் பாரு. ஐயோ அங்க பாருங்க எவ்வளவு பெரிய அலை வருதுன்னு. தெரியும்ல, இப்பதான் ஜப்பான்ல ரஷ்யால எல்லாம் சுனாமி வந்துச்சு. போலாமா? மேல ஏறலாம். போமா, போய் சும்மா என்ஜாய் பண்ணு. எது சுனாமிலையா? சுனாமில ஸ்விம்மிங் போற. இங்க பாரு எங்க வந்துருச்சு பாரு தண்ணி. அதெல்லாம் டயலாக் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், சுத்திக்கிட்டு போயிரும். என்னமா எப்படி இருந்தது? ஐயோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து பயமா இருந்தது. என்னெல்லாம் விட்டு இருந்தேன்னா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இப்ப மெரினாக்கு போயிருவேன். எந்த மெரினாமா? இதுதான் மெரினா கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரை. கிளிப்பீங்க நீச்சல் அடிச்சு, வாங்க. ஓகே டன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்துட்டு என்னடா அப்படி பொறுப்பே இல்லாமல் ஒரு வீடியோ போடுறீங்களே, இதில் என்ன இருந்தது, என்ன காட்டினீங்க நீங்கள் அப்படின்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். பாண்டியில் சும்மா நம்ம போகிற இடங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கிறோம்.
பிடிச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். ம். இந்த வீடியோவை நாங்க இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். கண்டிப்பா நம்மள நேசிக்கிறவங்க இந்த வீடியோவையும் நேசிப்பாங்க, அவங்களுக்கு ஆமா. பிடிக்கும். நமக்கும் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்கல்ல, ஸோ கண்டிப்பா. அவங்கள வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். நம்ம மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ நாங்கள் நிறைய செஞ்சுக்கிறோம். அகைன் சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. வாங்க.